சென்னை பல்லாவரம் அருகே மாமூல் கேட்டு தாக்கிய திமுக வட்டச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பம்மலை சேர்ந்த பீட்டர் கஸ்பர் என்பவர் திருநீர்மலையில் அரசு அனுமதியுடன் எம்சாண்ட் மணல் குவாரி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பம்மல் 5வது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனீஸ் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் ஆகியோர் அந்த பகுதியில் குவாரி நடத்த வேண்டுமென்றால் லாரி ஒன்றுக்கு 1000 ரூபாய் என மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் தர வேண்டுமென கேட்டு மிரட்டி அட்டகாசம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக 75 லட்சம் ரூபாய் மாமூல் கொடுத்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களாக குவாரி சரியாக ஓடாததால் நஷ்டம் ஏற்பட்டு மாமூல் கொடுக்கவில்லை, அதனால் அலுவலகம் மற்றும் வீடுகளுக்கு சென்று பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனக்கு போன் செய்து தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் பீட்டர் கஸ்பர் வேதனை தெரிவித்துள்ளார். புருஷன் பாவம் தானே, நான் பிள்ளைக்கு 4 பிள்ளைக்கு சோறு போடாண்டாமா அப்படின்னு கேட்டேன். அது அப்படிதான் அடிப்போம், ஒன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னா நான் போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே பாருங்க சார், என்னை இழுத்து போட்டு அடிச்சு என்னைய வரும்போதெல்லாம் வாந்தி, என் புடவெல்லாம் வாந்தி அடித்து தாளமாக மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஓனரனம் தான் இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வாங்கி தந்து என்னை இது பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை இப்படி அடிச்சு விட்டுட்டாங்க காலையில். எனக்கு தயவு செஞ்சு இதை ஸ்ரீதருக்கும் அனிஷ்டனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீங்கள். ஒரு நல்ல இந்நிலையில் திடீரென குவாரி அலுவலகத்திற்கு வந்த அனீஸ் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் உள்ளிட்ட சிலர் லாரி ஓட்டுநர் ராஜாவை சரமாரியாக தாக்கியதுடன் தட்டி கெட்ட தன்னையும் தாக்கியதாக மனைவி விஜயலட்சுமி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு கஸ்பார். எங்க நீ காசை ஏமாத்தி 1.5 கோடி மேல ஏமாத்தி தின்ன நான் வந்து கெரசர் ஓட்டத்திலே வந்து 650 ரூபாய்க்கு முக்கால் வாங்குறேன், அரை வாங்குறேன். வீட்டுக்கு வரேன்டா, வீட்டுக்கு வாப்பா. திமுக வட்டச் செயலாளர் என்பதால் காவல் நிலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பீட்டர் கஸ்பர் புகார் அளித்துள்ளார்.